இந்த பாரு நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், இந்த வீடியோவை வந்து டிவிக்கு பசங்க யாரும் பார்க்காதீங்க, ஸ்கிப் பண்ணுறங்க நல்லது. எனக்கு காரி முடிஞ்ச பசங்களா, நான் தான் சொன்னேன்ல வீடியோவை பார்க்காதீங்கடா, அக்கா ஆன் ஃபயர் மோட்ல இருக்கிறாங்கடான்னு. மக்களே நம்ம நினைக்கிறத விட தாவேக்கா கட்சி ரொம்ப கேவலமானதா இருக்குங்க மக்களே. அக்கா என்னதான் பண்ணானுங்க, எதுக்கு இப்படி காரி தூப்புறீங்க? ஒரு ஆடியோ ப்ளே பண்றேன், அதை கேட்டுட்டு வாங்க. அது மாதிரி நடந்திருக்கு. அப்ப ஏதோ போன் வந்து கட்டா இருந்துச்சு, ஒரு கேலரி ஓப்பன்ல இருந்து, லாக்ல இருந்த போன் ஓப்பன்ல இருந்துச்சு. பார்த்தா நிறைய வீடியோஸ் கால் பேசின வீடியோ தான் இருக்குது. அதை வச்சுதான் இப்ப அந்த ஆளு இப்ப மிரட்டினான். கேட்டிங்களா? இந்த நாய் தான் சேலம் வீரபாண்டி பகுதியை சேர்ந்த தாவேக்கா நிர்வாகி மணிகண்டன். இந்த நாய் என்ன பண்ணியிருக்குது, நம்ம வறுமையில் இருக்க பெண்கள் எல்லாம் அப்படியே ஆசை வார்த்தை பேசி ஒரு 50 பெண்கள் கிட்ட மேலே ஆசை வார்த்தை பேசி அந்த பெண்களோட வீடியோக்கள் கிட்டத்தட்ட 800 வீடியோக்கள், ஆபாச வீடியோக்கள் எடுத்து இவன் ஃபோனில் கேலரியில் வச்சுருக்கான். மக்களே எவ்வளோ கேடு கெட்டவனா இருக்கான். இதை வந்து ஒரு தாவேக்கா தொண்டர், ஒரு பெண் தொண்டர் வந்துட்டு இவன் கூட பேச்சுவார்த்தையில் இருக்கும்போது இதை கண்டுபிடிச்சு இந்த உண்மையை வெளிக்கொண்டு வந்திருக்காங்க. இந்த நாய் ஜெயிலுக்கும் போயிருச்சு. பிளடி ராஸ்கல்ஸ், பாலியல கேக்குது பாலியலு. இதை விட கொடுமை என்னன்னா, இந்த நாய் நம்ம பொட்டு மாமா கூட போட்டோலாம் எடுத்து வச்சிருக்கான். கேடு கெட்ட கட்சியா இருக்கும் போல கருமத்தை. அக்கா நீங்க வேற, இவனுங்கிட்ட நம்ம கேள்வி கேட்டாலே பதில் சொல்ல மாட்டானுங்க, சம்மந்தமே இல்லாத மானு ஊரகா அது இதுன்னு கொண்டு வந்து கமெண்ட்ல கத்தின்னு இருப்பானுங்க. கருத்தியல் ரீதியா கேள்வி வச்சாலும் பதில் சொல்ல மாட்டானுங்க. இவனுக்கு இந்த வீடியோக்கு முட்டு கொடுக்க கூட மாட்டானுங்க, எப்படியும் தலைமுறை ஆயிடுவானுங்க. ஆனா ஒரு விஷயத்த மட்டும் ரொம்ப சின்சியரா யோசிச்சு பார்ப்பானுங்க. நீங்க சொன்னீங்களே அந்த ஆசை வார்த்தை பேசி ஒரு 50 பெண்கள் கிட்ட மேல ஆசை வார்த்தை பேசி, ஆசை வார்த்தை, அவனுக்கு மைண்டே எப்படி திரும்ப தோணும், இப்ப நம்ம ஆள் எப்படா அந்த 50 பொண்ணுங்களை உசார் பண்ணிருப்பான், என்னவா இருக்கும் எனக்கு என்னடா தெரியும், அப்படி என்னவா இருக்கும் அந்த ஆசை வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பானுங்க. இந்த லட்சணத்துல வேற இவங்க தான் பெண்களுக்கு பாதுகாப்பு தர போறாங்களாம். இப்போ எங்களுக்கு ஏதோ சொல்ல வருது, வருது வேணான்னு பாக்குறேன்.